இன்னைக்கு நாம டேஞ்சரஸ் குயின் இந்த சீரீஸ்ல 4வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? குயின் போனிதாவை கூட்டிட்டு கிளப்புக்கு வர அங்க காங் அவனோட ஆளுங்களை அனுப்பி குயினோட வீக் பாயிண்ட் பேப் தான். குயின் கிளப்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள நான் சொன்னதை பண்ணுங்கன்னு ஏதோ ஒரு பிளான சொல்லி அனுப்ப அதை பத்தி பேசிட்டே அவனுங்களும் அங்க பேப்பை தேடிட்டு இருக்க. இவனுக்கு பேசிட்டு இருந்ததை கேட்டு போனிதா அதை பத்தி குயின் கிட்ட சொல்லி அவளை கம்பல் பண்ணி கிளப்ல இருந்து வெளியே அனுப்பி வைக்க ட்ரை பண்ணா. அப்ப போனிதாவோட அந்த கேரிங் சம்திங்ல மெல்ட் ஆன குயின் உன்னை கிஸ் பண்ண என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு கேட்டதையும், அதுக்கு போனிதா நீங்க எந்த விலையும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா நான் உங்களுக்கு அதை தரப்போறது இல்லைன்னு சொன்னதையும் பார்த்தேன். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே குயின் போனிதாவை பிடிச்சுக்கிட்டு, நான் சீரியஸா கேட்குறேன் பேப், நான் கேட்டது எனக்கு வேணும்னு சொல்ல, நானும் சீரியஸா தான் சொல்றேன், நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனிதா கிளம்ப குயின் போனிதாவை பிடிச்சு கிஸ் பண்ணிடுவான். அப்ப போனிதாவுமே அமைதியா தான் இருப்பான். லாஸ்டா கிங் கிஸ் பண்ணும்போது அப்பவே தடுத்திருப்பான்ல, பட் இப்ப குயின் கிஸ் பண்ணும்போது அப்படி எதுவுமே பண்ண மாட்டான். பட் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் குயின் ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு கிளம்புவான். அப்ப குயின் பின்னாடியே ஓடி வந்து எங்க போற பேப்புன்னு கையை பிடிப்பான். பட் போனிதா கையை உதற விட்டுட்டு, நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லைல்ல, நீங்க மத்தவங்க மாதிரி கிடையாது, வித்தியாசமானவங்க நினைச்சேன், பட் அப்படி இல்லை, நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா போற மாதிரி போவான். பட் வெளியே வந்தா அங்க வந்து மின்ட் போனிதாவோட லிப்ஸ் செவந்து போயிருக்கிறத நோட் பண்ணிட்டு யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்கன்னு கெஸ் பண்ணி, உன் லிப்ஸுக்கு என்னாச்சு போ, இப்படி பண்ணது யாரு, அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி பண்ண யாரு பர்மிஷன் கொடுத்தது, நான் இதை இப்பவே மேனேஜர் கிட்ட சொல்றேன், அவங்க இதை பார்த்துப்பாங்க, நாம இதை சும்மா விடக்கூடாதுன்னு டென்ஷனா கிளம்புவோம். பட் அப்ப போனிதா மின்ட்டை தடுத்து, ப்ளீஸ் வேண்டாம் மின்ட், நான் நல்லா இருக்கேன், இதை பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொல்லி மின்ட்டை தடுப்பாலே தவிர குயினோட பேரை கூட சொல்ல மாட்டேன். அப்புறம் இங்க காங்கோட ஆளுகளை காட்டுறாங்க. அவனுங்க போன்ல ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு இதை பாடுறான்னு பேசிட்டே வந்துட்டு இருப்பானுங்க. குயின் போனிதாவை எதுவும் போட்டோ எடுத்துட்டானுங்களா என்னன்னு தெரியல, பட் இவனுங்க அதை பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹேண்ட்ஸம் பாடிகார்டு சாமும் அவங்க கையில இருந்த அந்த மொபைலை பிடிங்கிட்டு, யாரா நீங்க, இங்க என்னடா பண்றீங்கன்னு முன்னாடி வந்து நிப்பாரு. அப்ப அவனுங்களும், நாங்க யாரு, நாங்க ஜஸ்ட் கிளப்புக்கு ஒரு பெக்க போட்டு போலான்னு வந்தோன்னு சமாளிக்க பாக்க. அப்ப ஹேண்ட்ஸம் பாடிகார்டு அந்த போன்ல என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணா, அவனுங்க அதை பார்க்க விடாம தடுக்க பார்க்க. அப்ப நம்ம சாம் அவங்கள போட்டு பொழந்து எடுத்து கடைசியா கன் பாயிண்ட்ல நிறுத்து, இந்த போனை நான் வச்சுக்கிறேன், உன் பாஸ் கிட்ட சொல்லி வேற போனை உனக்கு வாங்கிக்கோ, அப்புறம் என் பாஸை விட்டு விலகியே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்ப அவனுங்களுமே அந்த அப்டேட்டை காங்குக்கு சொல்லுவானுங்க. இப்ப காங் டென்ஷன் ஆகி அந்த போனை கூட அவங்களால வாங்க முடியலன்னு திட்டிட்டு இருக்கு. அங்கதான் காங்கோட அப்பாவுமே இருப்பாரு. இந்த வாசிம் குயினை எலெக்ஷன்ல நிக்க வைக்க நினைக்கிற அதே தொகுதியில தான் இந்த காங்கும் நிக்க போறானோ. குயின் எலெக்ஷன்ல நின்றா காங் வின் பண்றதுக்கு சான்ஸ் கம்மியா. ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி குயினோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு அப்பா பையன் 2 பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இங்க குயினை பார்த்தா அவன் வீட்டுக்கு வந்துடுவா. பட் போனிதா சொன்னதே அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ல இருந்துட்டு இருப்பான். அப்ப குயின் என்ன வருவாரு, கிளப்ல காங்கானுங்க வந்ததை பத்தி கேள்விப்பட்டேன், நீ ஓகேவா, காங்க ஆல்ரெடி அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ல. அப்ப குயின் கேஷுவலா, இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நான் சமாளிச்சிட்டேன்னு சொல்லுவோம். அப்ப குயின் என்னவும், எனக்கு தெரியும், பட் அவன் இதோட நிறுத்த மாட்டான்னு சொல்ல. அப்ப குயினோட மைண்ட்ல போனிதா சொல்லியிருப்பான்ல, உங்களோட வீக் பாயிண்ட் நான் தானே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு, அது வரும். ஸோ ஒருவேளை போனிதாவை எதுவும் டார்கெட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா டென்ஷன் ஆவா. அப்புறம் குயினோட அண்ணா நாளைக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கும் போல அதை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ண அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிப்பா. இவங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருப்பாங்கல்ல, 2 சைட் இருக்கு, ஒன்னு லோக்கல் கம்யூனிட்டி ஏரியா, இன்னொன்னு ஏர்போர்ட் பக்கத்துல, இது 2ல நீ தான் ஒன்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு அதை பத்தி தான் சொல்லுவான். குயின் அந்த லோக்கல் ஏரியாவை நேர்ல போய் பார்த்தாலாமா. அந்த ஏரியா வேற எதுவும் கிடையாது, போனிதாவோட ஏரியா தான். அதுல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா அங்க இருக்கிற 8000 மக்களை வெளியே அனுப்ப வேண்டியிருக்குமா.
அது அவ்வளோ ஈஸியும் இல்லை அண்ட் நியாயமும் இல்லைன்னு குயின் ஃபீல் பண்ணுவான். ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு பிளேஸ் பார்த்து வச்சிருக்கிறதாவும் அதுக்கான ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணியிருக்கிறதாவும் குயினோட அண்ணா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் டே மீட்டிங்லையும் அதை பற்றி சொல்லிட்டு இந்த லோக்கல் கம்யூனிட்டி ஏரியா சிட்டியோட சென்டர்ல இருந்தாலும் நம்ம அதில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை ஸ்டார்ட் பண்றதுக்கே மினிமம் 2 வருஷம் ஆகும். ஒருவேளை அங்க உள்ள மக்கள் காலி பண்ண மாட்டோம்னு கொடி பிடிச்சாங்கன்னா அது நம்ம ப்ராஜெக்டை இன்னுமே டிலே பண்ணும். அதுவும் பிஸ்னஸ் ரீதியாக நமக்கு ஒரு லாஸ் தான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ குயின் இப்படி அவளோட ஐடியாவை சொல்ல அதில் ஒரு சிலர் குயினுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் ஒரு சிலர் குயினோட ஐடியா சரியில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக ஓட் பண்ணி ஃபைனல் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ குயினும் சரி ஓட் பண்ணி டிசைட் பண்ணிக்கலான்னு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுவான். பட் இவ வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ரூமுக்குள்ள அத்துமீறி ஒருத்தர் உள்ள வருவார். இவரோட பேர் சாங். இவருமே அந்த போர்டு மெம்பர்ஸ்ல ஒருத்தர் தான். குறிப்பா சொல்லணும்னா குயின் அந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து இறக்குறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறவர் இவர் தான். ஸோ இப்படி உள்ள வந்தவர் குயினை பார்த்து, நீ உன் அப்பா மாதிரி இல்லை, அவருக்கு எப்பவுமே கம்பெனியோட ப்ராஃபிட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். பட் உனக்கு அப்படி இருந்த மாதிரி தெரியல. ஒருவேளை அந்த ஏரியா வாசிங் தொகுதிக்கு கீழே வர்றதால எலெக்ஷன் டைம்ல வேண்டான்னு நினைக்கிறியோ? அப்படி நினைச்சா அதுவும் நல்ல மூவ் தான். நீ பேசாம பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு பாலிடிக்ஸ்ல என்டர் ஆயிர. அதுதான் உனக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லதுன்னு இன்டைரக்டா மிரட்டிட்டு போவார். பட் குயின், நீங்க என்ன வேணான்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கூலா உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இப்படி அந்த சாங் மிரட்டிட்டு கிளம்ப அப்ப குயின் அண்ணாவுமே உள்ள வருவாரு. இந்த சாங் அத்துமீறி உள்ள வந்தது தெரிஞ்சு ஓடி வந்திருப்பாரு. ஸோ உள்ள சுத்தி முத்தி பார்த்துட்டு எங்க அவரு, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்பான். அப்ப குயினும், ஆமா வந்தாரு, ஏதோ உளறிட்டு போனாரு, எனக்கு தெரிஞ்சவர் இந்த டீல் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாரு, என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப குயின் என்ன, அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பாரோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அது இருக்கட்டும், ஆமா யார் அந்த பொண்ணுன்னு கேட்பாரு. அப்போ குயினும் எந்த பொண்ணுன்னு கேட்க சாமி கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். ஏதோ ஒரு பொண்ணை விசாரிக்க சொன்னியா, அப்புறம் நீயே வேற நேர்ல போனதாவும் கேள்விப்பட்டேன்னு சொன்ன. இந்த சாமன்னு குயின் மனசுக்குள்ளேயே திட்டுவான். அப்ப குயின் என்ன, நான் டைரக்டாவே கேட்கிற குயின், உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா என்ன கேட்போம். பட் எங்க குயின் ஒத்துப்பாளா என்ன? சொல்லின் கிட்ட சொன்ன மாதிரியே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா காங்க என்ன டார்கெட் பண்ண அந்த பொண்ணை யூஸ் பண்ண நினைக்கிறான். என்னால மத்தவங்க ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அந்த அக்கறை அவ்வளவுதான்னு சொல்ல. அப்ப லின் மாதிரியே குயினோட அண்ணாவும் அதை நம்ப மாட்டார். நீ உருட்டு உருட்டுன்னு சொல்ற மாதிரியே குயினையே பார்த்துட்டு இருப்பார். அப்ப குயின், நான் சொன்ன நம்ப மாட்டியானான்னு கேட்க, அது அப்படி இல்லை, பட் எனக்கு என்னமோ நீ கன்ஃபியூஸ்டா இருக்கியோன்னு தோணுதுன்னு சொல்ல. அப்போ குயின் யோசிச்சுட்டு, நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ ஏதாவது தப்பு பண்ணி அதை மறக்க முடியாம ஃபீல் பண்ணிருக்கியான்னு கேட்பேன். அப்ப குயின் என்ன, ஃபர்ஸ்ட் நீ இது எதுக்கு கேட்குறேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப குயின், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அண்ட் அவன் இப்ப என் மேல கோபமா இருக்கான்னு அந்த கிஸ் மெட்டர்ல போனித்த கோபமா இருக்கல்ல அதை நினைச்சேன், பட் அதை பத்தி சொல்லாம கேட்பேன். அப்ப குயின் என்ன, ஸோ இப்போ நீ அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கேட்க வரியான்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ எப்படி நடந்துப்ப, எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு விட்டு கொடுக்காம பேச. அப்ப குயின் என்னாவும், சரி சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் சமாதானப்படுத்த நினைக்கிற அளவுக்கு அந்த பர்சன் எனக்கு இம்பார்ட்டண்டா அப்படின்னு நான் என்ன நானே கேட்டுப்பேன்னு சொல்ல. அப்ப குயின் டக்குன்னு செகண்ட் என்ன பண்ணுவேன்னு வேகமா கேட்பான். அப்ப போனித் அவளுக்கு அவ்வளவு முக்கியம் அவ மனசுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஸோ குயின் கேட்க, நான் பண்ணதை நினைச்சு நிஜமாவே நான் வருத்தப்படுறேன்னு யோசிப்பேன்னு சொல்ல. அப்ப குயினும் யோசிப்பான், பட் அந்த கிஸ் அவளுக்கு தப்பா தோணாது. ஸோ யோசிச்சுட்டே இருக்க. அப்ப குயின் என்ன, நீ இதை கேட்டனால சொல்றேன் குயின், நீ பண்ணதை நினைச்சு நீ கில்ட்டியா ஃபீல் பண்றல, அப்படின்னா அவகிட்ட அதை பத்தி பேசுன்னு டைரக்டா சொல்ல. அப்ப குயின் டக்குன்னு, நீ என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன்,
நான் அதை பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையே. அவ ஒண்ணு எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு அடிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் சீன்லயே பார்த்தா போனிதா முன்னாடி போய் அவளை இடிச்சிட்டு நிப்பான். அப்ப போனிதா நாம தான் தெரியாம யாரையும் இடிச்சிட்டோமோன்னு சாரின்னு சொல்லிட்டு யாருன்னு பாப்பான். பட் குயின்னு தெரிஞ்சதும் அவனும் கோபமா இருக்கிற மாதிரி ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ண. அப்ப குயின் கார்ல ஏறி இப்படி சொல்லுவான். அப்ப போனிதா முடியாதுன்னு சொன்னா கார்ல ஏறு. இல்ல, இப்பவே இங்கேயே உன்னை கிஸ் பண்ணுவேன். உன்னை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி கெட்டவ தானேன்னு குயின் சொல்ல. அப்ப போனிதா ஒரு லுக்கு விட்டுட்டு நான் சீரியஸா கேக்குறேன், அப்படி என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்பேன். பட் குயின் அகெயின் கார்ல ஏறுன்னு சொல்ல முடியாது. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வர உங்க கூட நான் எங்கேயும் வர மாட்டேன், கார்ல ஏற மாட்டேன்னு போனிதா சொல்ல. அப்ப குயின் எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, எது ஒண்ணு இப்படி யோசிக்க வைக்குதுன்னு கேட்க, எந்த ஒண்ணு உங்களை இப்படி ஏன் முன்னாடி நிக்க வைக்குதுன்னு போனிதா கேட்ப. அப்ப குயின் பதில் சொல்ல முடியாம பேப் கார்ல ஏறுன்னு அகைன் ஆர்டர் பண்ற மாதிரி கேட்க, அப்ப போனிதாவும் முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்க சாரி சொல்லுங்கன்னு கேட்க. அப்ப குயின் போனிதா கையை பிடிச்சிட்டு கார்ல ஏறு பேப்புட சொல்ல. அப்பவும் போனிதா முடியாதுன்னு சொல்ல குயின் டக்குன்னு ஓகே ஐம் சாரின்னு சொல்லிடுவோம். அதை போனிதா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ லைட்டாக ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு அப்புறம் குயின் கையில இருந்து அவளோட கையை எடுத்துக்கிட்டு எதுக்கு சாரின்னு வேணும்னே கேட்பேன். அப்போ குயினும் எனக்கு விருப்பம் இல்லாம உன்னை கிஸ் பண்ணதுக்குன்னு சொல்ல. எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, பின்ன ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போனிதா கடந்து போக பார்க்க. அப்ப குயின் அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறமா ஏன் என் மேல கோபமாவே இருக்கேன்னு குழந்தை பிள்ளை மாதிரி பின்னாடியே வருவேன். அப்ப போனிதா அப்பவும் பிடி கொடுக்காம இருக்க. அப்ப டக்குன்னு போனிதாவோட கையை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி கார் பக்கத்துல கூட்டிட்டு வந்தேன். இப்ப என் மன்னிப்பு நீ அக்செப்ட் பண்ணிக்கல, நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அகைன் போனிதாவோட லிப்ஸ் பாப்பா. அப்ப போனிதா டக்குன்னு அவளோட லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்பதானே சாரி கேட்டீங்க அகைன் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்ல. அப்ப என் சாரி அக்செப்ட் பண்ணிக்கோன்னு குயின் சொல்ல. நீங்க நிஜமாவே ஃபீல் பண்ணி தான் சாரி சொன்னீங்களா? எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு பாஸ் மாதிரி சாரி அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றீங்க, யாராவது இப்படி பண்ணுவாங்களான்னு போனிதா கேட்க. உன்னை வார்ன் பண்றேன் பேப், நீ இப்படியே பிடிவாதமா இருந்த கண்டிப்பா உன்னை இப்பவே கிஸ் பண்ணுவேன்னு குயின் மிரட்ட. அப்ப போனிதா இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேங்கிற மாதிரி வெளியே போக பார்க்க. இப்ப குயின் அவளை லாக் பண்ணி நகர விடாம தடுத்தேன். நான் சீரியஸா சொல்றேன், மன்னிப்பு ஏத்துக்கோ. இல்லைன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி அப்படியே ரொமான்டிக்கா கிட்ட போக. அப்ப போனிதா பயந்துரும். ஸோ டக்குன்னு ஓகே ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் உங்க மேல கோபமா இல்லைன்னு சொல்லிட்டு அப்பவும் குயின் விடாம ஸ்மைல் பண்ணிட்டே போனிதாவை பார்த்துட்டே இருக்கேன். போனிதா வெக்கப்பட்டுட்டு குயினை பிடிச்சு தள்ளிட்டு ஓடுவோம். அப்போ குயினுக்கு ஏதோ அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஸோ போனிதாவை பார்த்து அவ்வளோ அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். இவ இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹேண்ட்ஸம் பாடி கார்டும் வெக்கப்பட்டு அழகா சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் இங்க போனிதாவை பார்த்தா அவளும் குயினை நினைச்சு ஹாப்பியா தான் வருவான். பட் அங்க மன்னிப்பு கேட்க கிம்முமே வந்துருவான். கிம்மு பார்த்ததும் போனிதாவோட முகத்துல இருந்த அந்த ஸ்மைல் அப்படியே மாறி ஒரு பயம் அவளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி நிற்பு. கிம் அப்ப குடிச்சிருப்பான் போல. ஸோ இவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னை மன்னிச்சிரு போனிதான்னு கிட்ட வந்தா, ஒருவேளை இவன் கூட போனா மறுபடியும் அவங்க அம்மா அவளை யாருக்காவது வித்துருவாங்கல்ல, அதை நினைச்ச ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த பயத்துல நிக்க. அப்ப கிம் போனிதா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு பேசிக்கிட்டே கிட்ட வர ட்ரை பண்ணுவான். பட் அப்போ போனிதாவுக்கு பயமா இருக்கும். ஸோ அவன் கிட்ட நெருங்கி வர வர இவன் பயத்திலேயே பின்னாடி நகர்ந்து போய்கிட்டே ப்ளீஸ் கிம் நீ வீட்டுக்கு போன சொல்லுவான். போனிதாவோட அந்த பிஹேவியர் கிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ போ
இது நான் தான். கிம், ப்ளீஸ் என்னை பார்த்து பயப்படாத. ஏன் இப்படி பண்ற? உன்னை காதலிச்சது தப்பா? நான் பண்ணதெல்லாம் உனக்காக தானே பண்ணேன் போ. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், ப்ளீஸ்ன்னு பேச. அப்ப போனிதா, நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன் கிம், நீ வீட்டுக்கு போனாக்கின்னு சொன்னேன். அப்ப கிம் சடனா டென்ஷன் ஆகி, எதுக்கு என்ன வேணும்னு சொல்றேன், நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு போனிதாவை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப போனிதா, ப்ளீஸ் கிம் என்னை விடு, வலிக்குதுன்னு பேச. அப்ப டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகி, சாரி சாரி சாரின்னு தடவி கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோமா அப்படின்னு சைக்கோ மாதிரி பேச போனிதா நல்லா பயந்துருவோம். ஸோ அகைன் அவனுக்கு நோ சொல்ற தைரியம் வராம அப்படியே மண்டையாட்ட கிம்மும் போனிதாவை கூட்டிட்டு கிளம்ப போவான். ஆக்சுவலி இவன் நல்ல பையன்தான். பட் போனிதா ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் போனிதாவோட அம்மா சோதாடுற கிளப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் அப்படி இங்க குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறத பார்த்த அந்த ரவுடி பையன்ல ஒருத்தன், 2 லட்சம் பார்த்து கொடுத்தோம் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாளா? அம்மா பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, இந்த மாதிரி சீப் பொண்ணுக்காகவா குடிக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அவளை அடைஞ்சிடணும், அவகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு போனிதா அப்புறம் அவங்க அம்மா பத்தி தப்பு தப்பா பேசி, அவங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம், உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தான் நீ கொடுத்துட்டியே, இனி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைல்ல, ஸோ அவளும் வரப்போறது இல்லைன்னு டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அப்ப கிம் போனிதா அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சந்தேகமும் அவனுக்குள்ள வந்துடும். அதுலதான் இந்த மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப கிம் இந்த மாதிரி போனிதாவை கூட்டிட்டு போக, அப்ப கரெக்டா அவங்களுக்கு முன்னாடி பாடிகார்டும் குயினும் வந்து நிப்பாங்க. குயினை பார்த்ததும் கிம் எதையுமே யோசிக்காம, குயினை யாருன்னு கூட தெரியாது, இருந்தாலும் ஓ அப்ப அது நீ தானா, உன்னாலதான் போனிதா என்னை விட்டுட்டு போனாலான்னு பேச வரும். அப்ப போனிதா, என்ன பேசுற கிம், மரியாதையா பேசு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல வரும். பட் கிம், எதுவும் இல்லைன்னா என்னையே வேணான்னு சொல்றேன், உனக்கும் உன் அம்மாவுக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன், உங்க கடனை நான் அடைச்சிருக்கேன், பட் அதுக்கு உன்னோட நன்றியை நீ இப்படிதான் காட்டுவியா? உனக்கு என்ன பார்த்தா முட்டாளா தெரியுதான்னு போனிதாவை அடிக்கிற மாதிரி போ. அப்ப பாடிகார்டு வந்து அவனை பிடிச்சுக்க. அப்ப போனிதாவும் பயந்து ஓடி போய் குயின் கையை பிடிச்சிட்டு குயின் பக்கத்துல நிக்க. அப்ப கிம் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்ட. அப்ப எல்லாரும் சொல்றது உண்மைதான் இல்ல, உனக்கும் அம்மாக்கும் பணத்தை கொடுத்தா போதும், யாரு பின்னாடி வேணா போயிருவீங்கல்லன்னு ரொம்ப மோசமா பேச. அப்ப போனிதா டென்ஷன் ஆகி, ஆமாடா நான் உன்னை காதலிக்கல, இனி எப்பவும் காதலிக்க மாட்டேன்னு கத்திட்டு, அப்புறம் நீ இப்படி மாறுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் உன்னை அவ்வளோ நம்பினேன், உன்னை என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், பட் இதுக்கு மேல உன்னை ஒரு ஃப்ரெண்டா கூட நேசிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்ப கிம் டென்ஷன் ஆகி, அந்த ரவுடி பையன் சரியா தான் சொல்லியிருக்கான், நீ ஒரு பணத்தாசை பிடிச்சவன், இப்ப நீ அவ பின்னாடி நிக்கிறதுக்கும் அந்த பணம் தானே காரணம், உனக்கும் உன் அம்மாவுக்கும் செலவு பண்ணதை நான் சேர்த்து வச்சிருந்தா கூட நான் எப்பவும் இந்த ஸ்லம்ல இருந்து வெளியே வந்திருப்பேன், உன்னால என் வாழ்க்கைய போச்சுன்னு இப்ப அவன் புவரா இருக்கிறதுக்கும் போனிதா தான் காரணம் மாதிரி போனிதாவை அவ்வளவு வெறுக்கிற மாதிரி பேசிட்டேன். அடுத்து குயினை பார்த்தேன், உன்னை விட மாட்டேன், எங்க போனாலும் உன்னோட சந்தோஷத்தை அழிக்க, ஒன்னு அழிக்க நான் வருவேன்னு பேச. அப்ப போனிதா கிம்முன்னு கத்தும். அப்ப கிம் அமைதியாக, அப்ப அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த குயின் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு போனிதாவை கேட்போம். அப்ப போனிதாவும் யோசிச்சுட்டேன், அப்படி பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்போம். அப்ப குயினும் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல, அவ அதை எதை நினைச்சு சொன்னான்னு தெரியல. பட் அப்ப போனிதாவும் யோசிச்சுட்டேன், ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க. அப்ப குயினும் குட் சாய்ஸ் பேப்னு சொல்லிட்டு கிம்ம பார்த்து உனக்கு 50 லட்சம் பார்த்து கொடுக்குறேன், இது போதுமில்லன்னு சொல்லிட்டு போனிதா கையை பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போக. அப்ப கிம், எனக்கு உன்னோட பணம் தேவையில்லை, நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு அவ எனக்கு பண்ணத ஒரு நாள் உனக்கு பண்ணுவான்னு கத்திட்டேன். அந்த வலி வெறுப்போட போனிதா குயின் கடந்து போறத பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இங்க போனிதாவை பார்த்தா
குயின் அவளை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவான். பட் அங்க தனியா உட்காந்து கிம் என்ன பேசியிருந்தாலும் அவன் போனிதாக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பான். ஸோ அவன் கூட இருந்த அந்த மூமெண்ட்டை நினைச்சு பார்த்துட்டு, அப்புறம் இப்ப அவன் வெறுப்புல பேசியிருப்பான்ல, அதையும் யோசிச்சு பார்த்துட்டே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஸோ இவன் இப்படி அழுதுட்டு இருக்க, அப்போ குயினும் அதை நோட் பண்ணுவான். பட் அவளுக்கு தான் சரியா பேச வராதுல்ல. ஸோ அவளும் போனிதாவும் ஃபீலிங்கை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு புரியாம ஒர்க் பண்ற மாதிரி உட்காந்துருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல போனிதா உள்ள வருவான். வந்தவன் குயினை பார்த்து எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்பான். அதுக்கு குயின் சிம்பிளா, நீ என்ன கேட்ட, நான் பண்ணேன்னு மட்டும் சொல்லிட்டு, பட் அப்புறம் எழுந்து போனிதாவோட பக்கத்துல வந்து அவனோட கண்ணீர்ல கைய வச்சு, நீ கூட இருக்கும்போது உன்னை யாரும் லோவா பார்க்க கூடாது, நான் பார்க்க விட மாட்டேன்னு சொல்லுவேன். அப்ப போனிதாவுக்கு குயினோட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது. ஸோ ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் குயின் சொல்லியிருப்பான்ல, அதை மீன் பண்ணி இப்போ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண நான் என்ன பண்ணணும்னு கேட்பேன். அப்போ குயின் போனிதாவை பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அதை பத்தி அப்புறம் பேசுவோன்னு வந்து உட்காரு. அப்போ போனிதா டக்குன்னு குயினை தன்னை குயின் மடியில உட்காரு. அப்போ குயின் என்ன பண்ற பேப்புன்னு கேட்க, உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொல்லி டக்குன்னு போனிதா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப குயின் ஷாக் ஆகி இவ இப்ப என்ன பண்றேன்னு பார்ப்போம். பட் அப்ப போனிதாவோட கண்ணுல எந்த கண்ணீரும் இல்லாம கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ குயினும் ஏதோ ஒரு நினைப்புல அதை அக்செப்ட் பண்ணிப்பான். பட் கொஞ்ச நேரத்திலேயே போனிதா தயங்குறது தெரிஞ்சதும் டக்குன்னு அவளை விலக்கி பார்ப்பான். அப்ப போனிதாவோட கண்ணுல அவ்வளோ வலி தெரியும். குயின் சொன்ன அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேர்டுக்காக இப்படி பண்ற மாதிரி தோணும். ஸோ அப்போ குயின் போனிதாவை கீழே தள்ளி அவனோட கையை பிடிச்சு இழுத்துட்டு பெட்ரூம் கூட்டிட்டு போவோம். அப்ப போனிதாவும் குயின் அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரி பார்க்க, அப்ப குயின் இப்ப நீ என்ன யோசிக்கிறியோ அதை அப்படியே நிறுத்துன்னு சொல்லிட்டு, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியல பேப், நீ கீழே பண்ணது அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லுவான். அப்ப போனிதா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. அப்ப குயின் சரி போய் குளி, அப்புறம் பேசுவோன்னு போனிதாவை பிடிச்சு பாத்ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு போயிடுவோம். அப்புறம் குடிச்சிட்டு வந்துடுவான். பட் அப்பவும் அவளோட அந்த வலி குறையாம கார்டன்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்த குயின் என்ன நினைச்சாலும் சடனா அவ பக்கத்துல இப்படி வந்து உட்காந்து, யூஸ்வலா நான் இந்த மாதிரி உட்கார மாட்டேன் பேப், இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இப்ப நான் என் காதுல இயர்ஃபோன் வச்சிருக்கேன், உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா சத்தம் போட்டாரு, எனக்கு கேட்டுருன்னு யோசிக்க வேண்டாம்னு சொல்லி ஹெட்ஃபோனை மாட்டிட்டு போனிதாவுக்கு துணையா இருக்கிற மாதிரி அங்கேயே உட்காந்துருவான். அப்ப போனிதாவும் நல்ல போனிதாவோட வலிய குயின் ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் போல. ஸோ அப்படி அழுததுக்கு அப்புறம் போனிதாவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவான். ஸோ ரிலாக்ஸ் ஆனதும் அங்கே பட் நல்ல மூடல, இப்போ சொல்லுங்க நான் உங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்பேன். அப்போ குயினும் என்னை பர்சனலாக பார்த்துக்கணும், ஐ மீன் என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் அண்ட் உன்னோட காலேஜ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு சொல்லுவேன். அப்போ போனிதா பட் நான் கிளப்புக்கு வேலைக்கு போகணுமேனு சொன்னேன். பேப், இந்த சான்ஸை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உனக்கு கிளப்ல பே பண்றதை விட டபுளா தரேன்னு சொல்ல. அப்போ போனிதா டென்ஷன் ஆகி, அப்ப நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க, நான் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, சரி வேலை செஞ்சா அதுக்கான பே கிடைக்கும், உன்னோட வேலை என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு, நீ என் கூட இருக்கிற வர உன்னோட பாதுகாப்பு என்னோட கடமை, ஸோ என்னால உன்னை கிளப்புக்கு போக அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குயின் போய் உக்காருவான். குயினோட வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே அதுல அவ்வளோ கேரிங் தெரியுதுல்ல. ஸோ போனிதாவும் அதை நோட் பண்ணிட்டு குயின் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு குயினையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ குயின் இப்ப என்ன கேட்கணும்னு கரெக்டா கேட்க, அது என்னையே உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸா அலோவ் பண்றீங்க, என்ன அவ்வளோ நம்புறீங்களான்னு போனிதா கேட்க, இந்த கொஷினை உன்னை நீயே கேட்டுக்கோ, உன்னை நான் நம்பலாமான்னு நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு
சரி தூங்கலான்னு பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போவோம். அங்க குயின் தூங்க ரெடி ஆயிட்டு இருந்தா போனிதா எங்க படுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப குயின், நீ என்ன நின்னுட்டு தூங்க போறியான்னு கேட்டுட்டு, அதுக்கு போனிதா, இல்ல நான் இங்க கீழேயே படுத்துக்கவான்னு கேட்க, குயின் ஒரு லுக்கு விட்டுட்டு ஒழுங்க வந்து இங்க படுன்னு சொல்லுவோம். அப்ப போனிதாவும் தயங்கிட்டே வந்து படுக்க வர குயின் லைட் ஆஃப் பண்ணுவான். அவ்வளவுதான். போனிதா டக்குன்னு ஷாக் ஆகி ஐயோன்னு குயினை பார்த்துட்டு, எங்க குயின் மிஸ்பிஹேவ் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு எஜ்ஜில் படுத்துப்போம். அப்ப குயின் இவள நினைச்சிட்டு கீழே விழுந்து தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அவளோட டிஷர்ட்டை பிடிச்சு இழுப்பா. அப்ப போனிதா டக்குன்னு என்ன பண்றீங்கன்னு கத்த, கீழே விழுந்துடாத ஒழுங்க படுன்னு சொல்லிட்டு, அப்புறம் பேப் நான் உன்னை வார்ன் பண்றேன், மார்னிங் நடந்த மாதிரி நீ என்கிட்ட எப்பவும் நடந்துக்க கூடாதுன்னு. மார்னிங் போனிதா குயினை கிஸ் பண்ணிருப்பால, அதை மீன் பண்ணி சொல்லுவான். அப்ப டக்குன்னு போனிதா, இத நான் சொல்லணும், எனக்கு உங்க மேல வெறும் 10% தான் நம்பிக்கை இருக்கு, அந்த 0வை மாத்திராதீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கவர் பண்ணிட்டு ஓரமா படுக்க குயினுக்கே வலுப்பாகும். ஸோ அவனும் அப்புறம் முகத்தை திருப்பிட்டு தூங்குற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, போனிதா அப்பதான் லேட்டா எழுந்து வெளியே வருவான். பட் குயின் ஃபுல்லா ரெடி ஆகி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப போனிதா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, ஏன் என்னை எழுப்பலன்னு மேல இருந்து குனிஞ்சு நின்று கேட்டுட்டு கீழே வருவோம். அப்ப குயின் எழுந்து போய் போனிதா ட்ரெஸ்ஸை சரி பண்ணி ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணி பேபுன்னு சொல்லும். அப்ப போனிதாக்கு ஆக்வர்டா இருக்கும். ஸோ நீங்க எதுவும் பார்க்கலையேன்னு கேட்டா, பார்க்காமலாம் உன்னோட ட்ரெஸ்ஸை சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலான்னு சொல்லி டேபிள்ல போய் உட்காருவோம். அப்ப போனிதாக்கு ஷேமா இருக்கும். ஒரு பேச்சுக்காவது நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லி இருக்கலாம்னு நினைச்சிட்டு அப்புறம் அவளும் போய் உட்காருவோம். அப்ப குயின், நேத்து நேத்து காலேஜ்ல நடந்தது, நீ நிறைய ஃபேமஸ் ஆயிருப்ப, உன்னை யாராவது ஏதாவது கேட்டா நீ என்னோட ஆளுன்னு சொல்லிரு, அப்படி சொன்னாதான் நீ சேஃபா இருப்பன்னு மேடம் இன்டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. பட் அப்போ போனிதா, இல்ல அப்படி பண்ணா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளமா போய் முடியும், ஸோ நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லும். அப்போ குயின் என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்க, நான் ஒரு சாதாரண பொண்ணு, வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன், கிளப்ல வேலை பார்க்குறேன், எனக்குன்னு சொல்ற அளவுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, பட் நீங்க அப்படி இல்லை, நல்ல ஃபேமிலி, நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, என்னை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்கு, ஸோ என்னால் அதை அலோவ் பண்ண முடியாதுன்னு போனிதா சொல்ல, அப்போ குயினுக்கு லைட்டா டென்ஷன் ஆகும். பட் காட்டிக்காம, என்னை பத்தி யோசிக்காத பேப்புன்னு சொல்ல, நான் உண்மையை சொன்னேன்னு போனிதா சொல்ல, இப்ப யாழ இருக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்னு குயின் டென்ஷனா கேட்டுருவோம். அப்ப போனிதா, உங்களுக்கே தெரியும் குயின், நம்ம 2 பேருக்கும் ஏணி வச்சாலே எட்டாது, ஒருவேளை நான் அதுல இருந்து விழுந்தோம் என்னோட காயம் அதிகமா இருக்கும்னு ஏதோ இன்டைரக்டா சொல்லிட்டு போக பார்க்க, அப்போ குயின், ஒருவேளை நீ விழுந்துருவியோன்னு உனக்கு பயமா இருந்தா டைட்டா பிடிச்சுக்கணும், விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன. அப்ப போனிதாக்கு ஏதோ ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபீலோட குயினை பார்க்க, அப்ப குயினும் போனிதாவை பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட் இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.